வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது, மிகுந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி, காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மாத்ருகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 ஏற்கனவே சொன்னபடி 3 பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. ஏன் அப்படி சொல்றோம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு, அல்லோலப்பட்டு, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், மனிதனோட லைஃப்ல பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேற, பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற. அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அதை பயணிக்கும் போது நம்ம
அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேற. பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். இப்போ 7.5 சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும். ஒளி பொருந்திய கடகராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்திருக்கும். இது நாள் வரை 2.5 வருஷமா முக்கியமா கடகராசி என்பவர்களுக்கு நடந்ததுல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது. எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது. வேற எதை வேணா சமாளிக்கலாம், இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும். அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையாக தவிர தான் கண்ணுக்கு எதிர போகிற ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கார், மனைவியையும் குழந்தையவும் நல்ல செல்வமாக வளர்க்குறார், வாழ வைக்கிறார், வசதியாக வாழ வைக்கிறார், நல்ல வீடு மனை காரு வசதிகள். திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ அவரால் அந்த சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது. அப்படி கடகராசி என்பவர்கள் சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பவர்களுக்கு விடி வெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த சோதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார். நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இந்த வீடியோவில். 1, 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து உங்கள் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு. அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி. உங்கள் 2ஆம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார். ராசிக்கு 8ல் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு, அதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. என்னென்ன எது எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். உண்மையை உறக்கச் சொல்வோம். வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை, அது தர்மமும் இல்லை. சரியா இருக்கு சரியா இல்லை, சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும் இதை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ முதல்ல சனி பயிற்சியை பற்றி எடுத்தோம்னு சொன்னால் 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவானால முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், போலீஸ் வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே. உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் 90% பேசும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும். ஆக இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு. சிறைவாசம், சொத்து தகராறு, போலீஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, உடல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும். இதுதான் அதிசயம். அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு. உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய, அப்பா இருக்கிற இடத்துலேருந்து பிரிஞ்சு எதர் டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளி நாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். இது 1. 2, எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவருடைய 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபதேசஸ்தானத்தை பார்ப்பதனால் அடிச்ச அடி, இந்த அஷ்டம சனியில் வாங்கின அடி தைரியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது.
இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம்.